குட் மார்னிங் ஒண்டால். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் இன்டகிரேட் சர்க்யூட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது யூனிட் 1 பற்றி பார்க்க போகிறோம். யூனிட் 1 டாபிக் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். இன்றைக்கி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையரை ஷார்ட் ஃபார்மை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பாம்ப் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ லீனியர் இன்டகிரேட் சர்க்யூட் வந்து நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளிகேஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். லைக் ஆடியோ அண்டு ரேடியோ கம்யூனிகேஷன், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோலர், வாட் எவர் இட் இஸ், எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிளாக் டயக்ராமில் பார்க்குறோம் இல்லையா, ஆப்ரேஷன் ஆஃப் பிளாக் சிமாட்டிக் ஆஃப் ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையர் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர், இன்னொரு டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர், பஃபர், லெவல் ட்ரான்ஸ்லேட்டர், அப்புறம் வந்து அவுட்புட் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆப்பாம்படி சர்க்யூட்டோட சிம்பிள் பற்றி பார்க்க போகிறோம். அந்த சிம்பிளை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதில் வந்து 2 இன்புட் இருக்குது, ஒரு அவுட்புட். ஒன்று வந்து இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல், இன்னொன்று வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல், அவுட்புட் டெர்மினல் இருக்குது. இப்போ ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையரில் எப்பயுமே நம்ம வந்து 2 இன்புட் கொடுப்போம். எப்பயுமே வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு இன்புட்டு தான் கொடுத்துருப்போம். இதில் வந்து நம்ம 2 இன்புட்டு கொடுத்துருப்போம். ஒன்று வந்து இன்வெர்ட்டிங் டெர்மினல், இன்னொன்று வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல். இப்போ இன்வெர்ட்டிங் டெர்மினல் அப்படின்னா, சப்போஸ் இந்த இன்வெர்ட்டிங் டெர்மினலை அட் அ டைம் நம்மளால் 2 இன்புட் கொடுக்க முடியாது, ஏதாவது ஒரு இன்புட் தான் கொடுக்க முடியும். லைக் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல் வந்து நீங்கள் வந்து இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் வந்து கிரவுண்ட் பண்ணிடணும். சப்போஸ் நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல் வந்து நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா, இன்வெர்ட்டிங் டெர்மினல் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் பண்ணிடணும். இப்போ நம்ம வந்து இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல் வந்து இன்புட் கொடுப்போம். நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா கிரவுண்ட் பண்ணிவிடுவோம். இப்போ இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல் வந்து நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் அவுட்புட் வந்து 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகும். இதே நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல் வந்து நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஷிஃப்டே ஆகாது. இதான் வந்து இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலுக்கு நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல் வந்து இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அவுட்புட் வந்து 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகும். இதே நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபேஸ் ஷிஃப்ட்டும் ஆகாது, இன்ஃபேஸில் தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல்னால் எப்படி வந்து ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் ஒர்க் ஆகும், நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல் வந்து எப்படி ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரோட பின் டயக்ராம் தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுடைய ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையரை ஐசி வந்து அதோட நேம் வந்து எப்படி சொல்லுவோன்னா, ஐசி 741 அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த ஐசி 741 வந்து யார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபேர்சைல்டு செமிகண்டக்டர் கார்பரேஷன். அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து ஃபேப்ரிகேஷன் பண்ணுறாங்க. இப்போ இந்த கம்பெனி ஒண்டி தான் வந்து இப்போ நம்மளோட ஐசி வந்து ஃபேப்ரிகேட் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து நேஷ்னல் செமிகண்டக்டரோ, மோட்டார்லோ, சினெட்டிக்ஸோ, இதேமாரி லாட் ஆஃப் கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஐசி 741 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பாம்ப் ஐசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேர்சைல்டு செமிகண்டக்டர் கார்பரேஷன் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஐசியை தான் நம்ம மோஸ்ட்லி வந்து தியரிட்டிக்கல் பர்பஸாக நம்ம நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இது நீங்கள் பின் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் டயக்ராம். இதில் மொத்தம் 8 பின் இருக்குது. இது வந்து டூயல் இன் பேக்கேஜ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன் வந்து டூயல் இன் பேக்கேஜ் அப்படின்ட்டு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 சைடுமே உங்களுக்கு வந்து இன்புட், 2 சைடுமே உங்களுக்கு வந்து பின் இருக்கும். இந்த பின் டயக்ராமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 8 பின் இருக்குது. அந்த 8 பின்னில் வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னை வந்து நம்ம வந்து ஒரு ஷேப்பில் தான் எழுதுவோம். அதாவது 1 2 3 4 5 எகைன் 5 6 7 8 இப்படி தான் நீங்கள் வந்து உங்களுடைய பின்னை வந்து நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணணும். இது வந்து மொத்தம் 8 பின்னில் இருக்குது. 8 பின்னை வந்து அவங்க எந்தெந்த பின் எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அசைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னை 1 வந்து ஆப்செட் நெல்லுக்கும், பின்னு 2 வந்து இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலுக்கும், 3 வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலுக்கும், 4 வந்து -V அதாவது நெகட்டிவ் பவர் சப்ளை, 5 வந்து ஆப்செட் நல், 6 வந்து அவுட்புட்டு, 7 வந்து பாசிட்டிவ் பவர் சப்ளை, 8 வந்து நோ கனெக்ஷன். இதுதான் வந்து இந்த பின் டிஸ்கிரிப்ஷன். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 8 பின்னில் நம்ம வந்து 8வது பின்னை வந்து நம்ம எப்பயுமே என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா கனெக்ஷனுக்கே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம அதுமாரி 1 5 நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். அப்போ இந்த 8 பின்னில் 3 பின் நம்ம வந்து
ப்ராக்டிக்கல் பண்ணும்போது இந்த 3 பின் யூஸ் பண்ண மாட்டோம். என்னென்ன பார்த்தீங்கன்னா 1வது பின்னும் 5வது பின்னு 8வது பின்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம எந்த பின் யூஸ் பண்ணோம்னா 2வது பின்னு 3வது பின்னு 7 6 தான் யூஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெர்ட்டிங் டெர்மினல் அப்படின்னா 2வது இன்புட்டில் இன்புட் கொடுப்பீங்க, 3வது டெர்மினல் வந்து நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்க, கிரவுண்ட் பண்ணணும். சப்போஸ் நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது பின்னில் வந்து நீங்கள் இன்புட் கொடுக்கணும், 2வது பின்னில் வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும், கிரவுண்ட் பண்ணிடணும். இந்த 7-4 வந்து நம்ம என்னென்னா நம்மளுடைய பவர் சப்ளை இருக்கிற டூயல் ரெகுலேட்டட் பவர் சப்ளை இருக்கிற அந்த பவர் சப்ளைலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா 15 வோல்ட் வந்து கொடுப்போம். அதாவது 7வது பின்லையும் 4வது பின்லையும். இப்போ 2வது பின்னில் வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சைன் வேவ் கொடுப்போம். 6வது பின்னில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அவுட்புட் பார்ப்போம். இந்த ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையருடைய பின் டயக்ராம் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பின் டயக்ராம் நீங்கள் எங்கேயுமே மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் என்னென்ன பாராமீட்டர்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் பயாஸ் கரண்ட், இன்புட் அவுட்புட் இம்பிடன்ஸ், ஓப்பன் லூப் கெயின், இன்புட் ஆஃப்செட் வோல்டேஜ், இன்புட் ஆஃப்செட் கரண்ட், இந்த பாராமீட்டராக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா பின்னாடி வரக்கூடிய டிசி கேரக்டரிஸ்டிக்ஸில் நம்ம ப்ரீஃபாக வந்து அனலைஸ் பண்ணுவோம். இந்த எலக்ட்ரிக்கல் பாராமீட்டர் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா இன்புட் பயாஸ் கரண்ட்டு, இன்புட் அவுட்புட் இம்பிடன்ஸு, ஓப்பன் லூப் கெயின், இன்புட் ஆஃப்செட் வோல்டேஜ், இன்புட் ஆஃப்செட் கரண்ட். இப்போ இங்கே நம்ம பார்த்தலையா 1வது பின்லையும் 5வது பின்லையும் ஆஃப்செட் நல் அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன் வந்து ஆஃப்செட் நல் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்புட் ஆஃப்செட் வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு வேரி ஆகும். அதை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஈக்குவல் பண்ணுறதுக்காக நம்ம அதுமாரி பண்ணுவோம். நம்மளுடைய ஆஃப்செட் வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதாவது 0 பண்ணுவோம். அது எப்படி வந்து 1வது பின் 5வது பின் நம்ம வந்து இன்டர்னலாக கனெக்ட் ஆகிருக்கு, அது வந்து எப்படி வந்து ஆஃப்செட் வேல்யூ வந்து எப்படி டிஃப்ரென்ஸாக இருக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து எப்படி அந்த நல் பண்ணுது அப்படின்னு நம்ம டிசி கேரக்டரில் வந்து ப்ரீஃபாக பார்ப்போம். அப்போ இந்த பின் டயக்ராம் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தம் ஐசி 74 ஒன்றும் எத்தனை பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பின்னு தான் இருக்குது. அந்த 8 பின்னு ஒரு பின்னுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியஸ் டைப் ஆஃப் ஆப் ஐசி இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 பின், அது வந்து அது மேலே வந்து கேப்பு மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து டூயல் யூனிட் பேக்கேஜ், இன்னொன்று வந்து சீல்டு செராமிக் பேக்கேஜ், இன்னொன்று வந்து செராமிக் ஃப்ளாட் பேக்கேஜ். இதுமாதிரி செவரல் டைப் ஆஃப் ஐசி இருக்குது. நம்ம மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூயலின் பேக்கேஜ், அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து டின் கேனோ இல்லை செராமிக்கோ இல்லை வந்து ஃப்ளாட் பேக்கேஜோ நம்ம அதெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறது இல்லைன்னா யூஸ் பண்ண போகிறது. அதேமாரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கீழ்கல் டயக்ராம் பார்த்தீங்கன்னா 10 பின் இருக்குது, இன்னொன்று இதில் வந்து 14 பின் இருக்குது ஐசி 741. பட் நம்ம மோஸ்ட்லி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பின் ஐசி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் அடிஷ்னலாக நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதேமாரி 14 பின்னுலேயும் இருக்குது 10 பின்னுலேயும் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து 8 பின் இருக்கக்கூடிய மினி டூயல் யூனிட் பேக்கேஜ் அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து யாரெல்லாம் இந்த ஐசியை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம். ஃபேர்சைல்டு அவங்க தான் வந்து 1960 அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணது ஐசி 741. அதோடைய பின்னுடைய சிம்பிள் எப்படி இருக்குன்னா மியூஏஎஃப் அப்படின்ட்டு இருக்கும். அவங்க ஒண்டி தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, வேறு யார் பண்ணுறாங்கன்னா நேஷ்னல் செமிகண்டக்டர், மோட்டோரோலா, ஆர்சிஏ, டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, சினிடிக்ஸ், அப்புறம் ப்ரௌன் இதுமாரி ஒரு 7 கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய கமர்ஷியலாக நம்மளுடைய ஐசி 741 ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா ஃபேர்சைல்டு அப்படிங்கிற ஒரு ஐசியை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய லேப் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதிலே பார்த்திங்கன்னா ஐசி வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கமர்ஷியல் பர்பஸுக்காகவோ இல்லை நம்மளுடைய ப்ராக்டிக்கலாக நம்ம நிறைய யூஸ் பண்ணோம். அதில் வந்து மிலிட்ரி கிரேடு இருக்குது. அதோடைய டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா -55 டிகிரி டு 125 டிகிரி வரைக்கும் இருக்கும். இதே ஐசி 74 வந்து கமர்ஷியல் கிரேட் ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர். அதோடைய ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரிலேருந்து 70 or 75 டிகிரி வரைக்கும் இருக்கும். இதே ஐசி 741 இம்ப்ரூவ்டு வெர்ஷன் ஆஃப் ஐசி 741. அப்புறம் 741E அப்படின்னு இம்ப்ரூவ்டு வெர்ஷன் ஆஃப் 74C பெட்டர் எலக்ட்ரிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனுக்காக. ஐசி 74SA இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கிரேட் ஆப்பம் வித் ஹையர் ஸ்லீவ் ரேட். ஐசி 74AC அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்லீவ் ரேட்டு தான், கமர்ஷியல் கிரேட் வித் ஹையர் ஸ்லீவ் ரேட். ஓகே, இவ்வளோ ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர்லாம் இருக்குது. நம்ம ஜென்ரலாக வெறுமனே ஒரு 74 ஐசி ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இதில் இருக்கக்கூடிய இத்தனை ஐசி ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையரில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களுடைய நாலேஜ் பர்பஸுக்காக தான் அதெல்லாம் நம்ம வந்து
யூஸ் பண்ணலை. நம்ம யூஸ் பண்ணுறது ஐசி 741 ஃபேர்சைல்டு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த ஐசி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது வந்து என்னது 8 பின்னு. அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டூயல் இன் பேக்கேஜ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த 8 பின்னில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறது இல்லைன்னா 1வது பின்னையும் 5வது பின்னையும் 8வது பின்னையும் நம்ம யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. எந்தெந்த பின்னை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2வது பின்னு, 3வது பின்னு, 4வது பின்னு, 7வது பின்னு, 6வது பின் வழி தான் யூஸ் பண்ணுறோம். இதில் 2வது பின் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல், 3வது பின் வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல். இந்த டயக்ராமில் பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியும். 4 வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த ஐசி, இந்த டயக்ராம் தான். இதுதான் நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எந்தெந்த பின் எது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இது ஒண்டி நீங்கள் இந்த பின் டயக்ராம் ஒண்டி நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஐசி. என்னென்ன ஐசி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஐசி, இன்னொன்று வந்து எப்படின்னா அனலாக் ஐசி. அது அனலாக் ஐசின்னு சொல்லலாம், இல்லைன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா லீனியர் ஐசி அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ உங்களுடைய இன்டகிரேட்டட் சர்க்யூட் வந்து அவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா மோனோலித்திக் சர்க்யூட், இன்னொன்று வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் அப்படின்ட்டு படிக்கிறாங்க. மோனோலித்திக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபோலார் இருக்குது, யூனிபோலார் இருக்குது. பைபோலாரில் வந்து பிஎன் ஜங்ஷன் ஐசோலேஷன், டைஎலக்ட்ரிக் ஐசோலேஷன் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூனிபோலாரில் பார்த்தீங்கன்னா மாஸ்பெட்டு ஜேபெட் இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஐசி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஐசிக்குள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் தான் இருக்கும். டிரான்சிஸ்டர் தான் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த இன்வென்ஷன் ஆஃப் டிரான்சிஸ்டர் எப்போ இன்வென்ஷன் பண்ணாங்க 1947 இன்வென்ஷன் பண்ணாங்க. இப்போ சிலிக்கான் டிரான்சிஸ்டர் வந்து எப்போ டெவலப் பண்ணாங்க 1955 59க்குள்ளே டெவலப் ஆனது. சிலிக்கான் பிளானர் டெக்னாலஜி வந்து எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1959 தான் வந்தது. ஓகே, எப்போ ஃபஸ்ட் ஐசி வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க 1962-65 தான். ஓகே, அது பேர் தான் ஸ்மால் ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 100 டிரான்சிஸ்டர் தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அடுத்தது மீடியம் ஸ்கேல் இன்டகிரேஷன். அது எப்போ அப்படின்னா 1965-1970. அதில் எவ்வளோ ஐசி இருக்கும் பார்த்தீங்கன்னா 100 to 1000 டிரான்சிஸ்டர் இருக்குது. மினிமம் பார்த்தா 30 to 300 கேட்ஸ் இருக்குது. இது மோஸ்ட்லி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டரு, மல்டிப்ளெக்சரு, ஆர்டருக்கு தான். இப்போ லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா 1970 1980. ஓகே, அதில் எவ்வளோ டிரான்சிஸ்டர் இருக்குது அப்படின்னா 1000 to 20,000 டிரான்சிஸ்டர் வரைக்கும் இருக்குது. இது வந்து எதுக்கு அப்படின்னா 8 பிட்டு மைக்ரோ ப்ராசஸரு, மைக்ரோ கண்ட்ரோலரு, நம்மளுடைய ரோம் ரேமுங்கிற மெமரிக்கெலாம் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 1980 to 1990. அது எவ்வளோ டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அரௌண்டு 20,000 10 lakh டிரான்சிஸ்டர் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து அவங்க எத்தனை பண்ணிக்கலாம், அது எதுக்கு யூஸ் பண்ணால் 16 or 32 பிட் மைக்ரோ ப்ராசஸர் அது மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் பார்த்தா 6 to 10^7 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பெஷல் ப்ராசஸர், விர்ச்சுவல் ரியாலிட்டி, மிஷின்ஸு, ஸ்மார்ட் சென்சர் நவடேஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே. இப்போ இன்னொன்று வந்து என்னென்னா ஜிஎன்ட் ஸ்கேல் இன்டகிரேஷன். அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் சிப்பில் வந்து எப்படின்னா 10^7 அரௌண்ட் 10 lakh டிரான்சிஸ்டருக்கு மேலே இருக்கும் அதில். ஓகே, இதுதான் மோஸ்ட்லி நம்ம நம்மளுடைய டிரான்சிஸ்டர் அண்ட் ஸ்கேலிங்கோடைய டெக்னாலஜி. என்னென்ன டெக்னாலஜிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு ஐசிக்கு, அப்படி ஐசிஎம் ஃபேப்ரிகேட் பண்ணுறது என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்மால் ஸ்கேல் இன்டகிரேஷன், அப்புறம் மீடியம் ஸ்கேல் இன்டகிரேஷன், அப்புறம் லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன், அப்புறம் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன், அப்புறம் அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன், அப்புறம் வந்து ஜிஎன்ட் ஸ்கேல் இன்டகிரேஷன். இவ்வளோ இன்டகிரேஷன் இருக்குது. அது பேசிக்காக ஸ்மால் ஸ்கேல் இன்டகிரேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடைய லாஜிக் கேட்ஸ் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு வந்து அந்த ஸ்மால் ஸ்கேல் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அதில் வந்து நம்ம மினிமம் 100 டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணுறோம். மீடியம் ஸ்கேல் இன்டகிரேஷன் வந்து எது யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவுண்டரு, மல்டிப்ளெக்சர், ஆர்டரு, டீகோட்ரு, என்கோட்ரு, இதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 8 பிட்டு மைக்ரோ ப்ராசஸர், 8 பிட்டு மைக்ரோ கண்ட்ரோலர், அப்புறம் ரோமு, ரேமு, இதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெரி லார்ஜ் ஸ்கேல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்மளோட 16 to 30 பிட் நம்மளுடைய சிபியூவில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது பென்டிஎம் 1 இருக்கலாம், பென்டிஎம் 2 இருக்கலாம், பென்டிஎம் 3 இருக்கலாம். நவடேஸ் யூஸ் பண்ணக்கூடிய நம்மளுடைய கோர் ஸ்டுடியோ i3 அந்த i7 அதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சிபியூவில் யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ ப்ராசஸர் அது மைக்ரோ கண்ட்ரோலர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்
ஸ்பெஷல் பர்பஸ் ப்ராசஸருக்கு, இல்லை விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு, அப்புறம் ஸ்மார்ட் சென்சாருக்கு அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜெண்டு இதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப அல்ட்ரா வெர்ஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்க்குலாம் அது வந்து என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அப்போது நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்துருக்கோன்னா, ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் அப்படின்னா என்ன, அதோடைய சிமாட்டிக் டயக்ராம் எப்படி இருக்கும், அதோடைய பின் டயக்ராம் எப்படி இருக்கும், அந்த ஐசி 741 வந்து யாரெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து ஐசி ஃபேப்ரிகேட் பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜியில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்ப்போம்னா யூனிட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து போயிடலாம். ஓகேங்களா? இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர் என்ன, நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர் என்ன, டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் என்ன, அதை பற்றி இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டீப்பாக பார்ப்போம். இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஒரு லீனியர் இன்டகிரேட்டட் சர்க்யூட் அப்படின்னா என்ன, அதோட இன்ட்ரடக்ஷன் ஒண்டி தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். தேங்க்யூ.